நம பார்வதீபதையே ஹர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான்றாஸ் பெருமான் திருவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருடையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருடையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். நமக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்த கொரோனா. அதில் என்னென்ன பாதிப்பெல்லாம் வரும்? முதல்ல மூச்சு திணறல், அப்புறம் உடல் சோர்வு, சளி, காய்ச்சல். டாக்டர்கிட்ட போனால் அவர் முதல்ல அந்த கொரோனாவுக்கு காரணமான கிருமியை அழிக்க மருந்து கொடுக்க மாட்டார். அதுக்கும் மருந்து கொடுப்பார். ஆனாலும் அவருடைய முதல் கவனம் அந்த மூச்சு திணறலை நிறுத்துறதுல தான் இருக்கும். ஏன்னா இயல்பாக மூச்சு விட்டால் தானே அடுத்தடுத்து மற்ற வேலைகளை பார்க்க முடியும். அடுத்தது உடல் சோர்வு, அதை போக்குறதுக்கான வழியை பார்ப்பார். ஏன்னா உடம்பு தெம்பாக இருந்தால் தான் கொடுக்குற மருந்து உடம்புல சேர்ந்து வேலையே செய்யும். அதனால அதை சரி பண்ணுறதுக்கு பார்ப்பார். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய சளி, அது பெரிய தொந்தரவை ஏற்படுத்தும். அதை எப்படி போக்குறதுன்னு பார்ப்பார். கடைசியாக தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த கொரோனா கிருமியை அழித்து அந்த நோயாளியை குணமாக்கி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து அப்பாட இப்போதான்ப்பா நிம்மதி அப்படின்னு சந்தோஷப்படும்படியான ஒரு நிலையை உருவாக்குவார். அதே போல தான் நாம் எத்தனையோ பிறவிகளில் செய்த வினைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள், இன்பம் எங்கே வருது? அடுத்தடுத்து துன்பம்தான். பைத்தியம் பிடிக்காத குறையா ஏண்டா உயிரோடு இருக்கும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உண்டாயிருது. அந்த பிரச்சனையிலேருந்து தற்காலிகமாக ஒரு நிம்மதி கொடுக்குறார். பரவாயில்லப்பா, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும்படியா ஒரு நிம்மதியான சூழலை உண்டாக்கி கொடுக்குறாரு. அடுத்து என்னதான் தற்காலிகமாக ஒரு நிம்மதி கொடுத்தாலும் அடுத்தடுத்து பிரச்சனைங்க வந்துக்கிட்டே இருந்தால் நம்மளால் தாங்க முடியாது. அதிலிருந்து ஒரு விடுதலை மாதிரி இந்த உடம்புலேருந்து உயிரை பிரித்து ஒரு தற்காலிக விடுதலை கொடுக்குறார். காய்ச்சல் இன்னும் விடலை, ஆனாலும் ஒரு பெரிய நிம்மதி. அதே போல தான் இந்த பிறவி இந்த உடம்புலேருந்து உயிரை பிரித்து அதாவது செய்த வினைக்கு தகுந்தபடி சொர்க்காதி போகங்களை கொடுக்குறார். என்னதான் சளி நீங்கினாலும் அதை உண்டாக்கக்கூடிய கொரோனா கிருமி இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது உடம்புல இருக்கிற வரைக்கும் மறுபடியும் இந்த ஒன்றுன்னா பிரச்சனைகள் மேற்சொன்னதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை போக்கணும்னா நிரந்தரமாக அந்த கொரோனா கிருமியை அழிப்பதற்கு மருந்து கொடுத்தது போல நமது முடிவில்லாத பிறவி, அதற்கு காரணமான நம்முடைய வினைகள், அதன் பயனாக வரக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்கும் முதல் காரணம் காய்ச்சல் போல நம்முடைய அறியாமை. அதை போக்கி நிரந்தரமாக முக்தி இன்பத்தை கொடுக்குறார். போன உடனே காய்ச்சலுக்கு சரியான மருந்து கொடுத்து அதை போக்க வேண்டியதானேன்னு நீங்கள் நினைக்கலாம். அது நடைமுறையில் சாத்தியமும் இல்லை. அதோட நம்ம வினை போல இந்த மூச்சு திணறல், சளி, உடல் சோர்வு இதெல்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்க. அப்போ அதுக்கு மருந்து கொடுத்தா அது எப்படி வேலை செய்யும்? அதனால தான் வழிமுறையில் நம்மை பக்குவப்படுத்தி இதுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்குறாரு. அப்போது கொரோனானால் வந்த மூச்சு திணறல் போல இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய பெரும் துன்பத்தை தந்து ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லக்கூடிய மன அழுத்தம், அதை போக்குற மாதிரி கொஞ்சம் நிம்மதியான ஒரு சூழலை இப்போ நம்ம வாழும்போது உண்டாக்கி கொடுக்குறாரு. அடுத்து அந்த உடல் சோர்வை நீக்கின மாதிரி இந்த உடலிலிருந்து உயிரை பிரித்து அதுக்கு ஒரு தற்காலிக ஓய்வு கொடுக்குறாரு. அடுத்தது இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சளியை நீக்கி, காய்ச்சல் இன்னும் போகாட்டாலும் சளி போனோடனே அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இயல்பாக மூச்சு விட முடியுதுன்னு நினைக்கிறோமே, அதே போல் சொர்க்காதி போகங்களாகி இந்த இன்பங்கள் எல்லாத்துக்கும் நிறைவா கடைசியாக அந்த கொரோனா காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய கிருமியே அழிச்சது போல நமக்கு உண்மை ஞானத்தை கொடுத்து இதுவரை வந்த எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம், அதையும் போக்கிட்டேன், இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைவாக முக்தி பேராகிய திருவடி பேரையும் நமக்கு கொடுக்குறாரு. அடடா, கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த டாக்டர் எங்கே தாங்க இருக்காரு? நான் உடனே போய் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க தானே? நேர தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூருக்கு வந்து அங்கே இருக்கிற எங்கள் மகாலிங்க சாமியை பாருங்கள். இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை, அவர் தான் நிரந்தரங்கிற அந்த உண்மையை உணர்ந்து அவர் மட்டும் போதும்னு நினச்சி உருகி வழிபட்டீங்கன்னா எப்படி அந்த கொரோனா காய்ச்சல் நிரந்தரமாக போய் உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழல் உண்டாச்சோ, அதோ போல் இந்த துன்பங்கள் எல்லாம் போய் உங்களுக்கு நிறைவான முக்தி இன்பமாகிய வீடு பேறு நிச்சயம் கிடைக்கும். இதை மருந்தவன் வானவர் தானவர்க்கும் பெருந்தகை பிறவினோடு இரவுமானான் அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கீழ் அருந்தவ முனிவரோடு ஆழ்நிழற்கீழ் இருந்தவள் வள்ளநகர் இடைமருதே அருந்தவ முனிவரோடு
ஆழ்நிழற்கீழிறந்தவள் வழநகர் இடைமருதே 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 என்று முதல் திருமுறையில் திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளி செய்கிறார். அதாவது வானவர்களாகிய தேவேந்திரர்கள் மற்ற எல்லாருக்கும், அதில் அசுரர், மனிதர், இன்னும் மரம், செடி, கொடி, புல், பூண்டு, பூச்சி, மிருகங்கள்னு எல்லா உயிரினங்களும் அடங்கும். அதுக்கெல்லாம் அவரவர் பக்குவத்திற்கேற்ப சொர்க்காதி போகங்களையும் இந்த உலக இன்பங்களையும் கொடுத்து நிறைவாக சனகாதி முனிவர்களுக்கு எப்படி தட்சிணாமூர்த்தியாக வந்து உண்மை ஞானத்தை உபதேசித்து வீடு பேர் கொடுத்தாரோ, அதே போல் நமக்கெல்லாம் உண்மை ஞானத்தை உபதேசித்து வீடு பேர் கொடுப்பதற்காக திருவிடைமருதூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அதே மகாலிங்க சுவாமி தான் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானமாக எழுந்தருளி நம்மை இந்த பிறவி நோயிலிருந்து விடுவித்து காத்து மேலான முக்தி இன்பத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் கைவிட்டு நான் செய்தேன்கிற நினைப்பையும் விட்டு அவரை முழு சரணாகதி செய்து அவர்கள் காட்டிய உபதேச வழியில் நின்று அதை வாழ்க்கையில் கடைபிடிச்சோன்னா எல்லாம் வல்ல அன்பிற்பிரியாள் உடனுரை இடைமருத பெருமானுடைய திருவருளும் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானவருடைய குருவருளும் இந்த உலகில் வாழும் காலத்தில் எல்லா நன்மைகளையும் கொடுத்து நிறைவாக முக்தி இன்பத்தையும் கொடுக்கும். அதற்கு திருவருளும் குருவருளும் துணை செய்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹர ஹர மகாதேவா.